ஹலோ பாய்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னையில் குரோம்பேட்டில் சித்லப்பாக்கங்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு யூஸ்டு கார் ஷோரூம் இருக்குது. கேவி கார்ஸ் அண்ட் பைக்ஸ் யூஸ்டு கார் ஷோரூம் இருக்குது. அதில் என்னென்ன கார்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன மாடல், என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, யூஸ்டு கார்ஸு, ப்ரீ ஓன்டு கார்ஸு, அதைத்தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வர்ஸ், வெல்கம் டு கேவி கார்ஸ் அண்ட் பைக்ஸ். இப்போ நம்ம நியூ மோட்டார் கேஜெட்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நம்ம ஷோரூமுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இந்த மாதிரி நம்மகிட்ட அவைலபிள் என்னென்ன கார்ஸ் இருக்குது, கஸ்டமர்ஸ்லாம் கேட்குறாங்க, கொஞ்சம் எனக்கு ஒரு வீடியோ பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ இன்னைக்கு அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் என்னென்ன வண்டி, என்னென்ன சேல்ஸாக இருக்குது, என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது ஒரு செகண்ட்ஸ் கார் ஷோரூம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு இங்கே செகண்ட்ஸ் காரில் ஒரு எவாலுவேஷனாக ஒரு எந்த வண்டியும் சர்வீஸ் யாரும் பண்ணி கொடுக்காத லெவலில் சர்வீஸும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு இன்ஜின் வாரண்டியும், அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ்லேருந்து, இன்சூரன்ஸ்லேருந்து, கிளைம்லேருந்து நீங்கள் ஒரு வண்டியை வாங்குற A to Z சர்வீஸ் எல்லாமே இங்கேயே எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நாங்களே உங்களுக்காக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னை குரோம்பேட் சிட்லப்பாக்கம் கேவி கார்ஸ் அண்ட் பைக்ஸ் லொக்கேஷன். உங்களுக்கு ஜஸ்ட் கூகுள் மேப்ஸில் போட்டாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். கேவி கார்ஸ் அண்ட் பைக்ஸ் கூகுள் பண்ணிங்கனாவே எல்லா டீட்டெயில்ஸ் அவைலபிள் தான். நீங்கள் ஈஸியாகவே எடுத்துக்கலாம். உங்களுக்கு இங்கே என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோன்னா, இன்சூரன்ஸு, சேல்ஸு, உங்களுக்கு செகண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காரை வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் வாரண்டிலேருந்து உங்களுக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எடுக்கும் போது டேரெக்டாக ரன்னிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது இல்லாமல் சில பேர் செகண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யாரும் புதுசு அவங்களாம் கேஷ் கொடுத்து வாங்க முடியாது, முக்கால்வாசி பேரால். அவங்களுக்காக ஃபினான்ஸ் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் இருக்காது. ஓப்பனாக சொல்ல போனால் சில பேருக்கு இன்கம் ப்ரூஃபும் இருக்காது, சில பேருக்கு சேலரி ப்ரூஃப் இருக்காது, ஓனர்ஸ் இருக்காது. அவங்கள மாதிரி கஸ்டமர்ஸுக்கும் எங்கள் சைடில் நாங்கள் ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸ்டேட்மெண்ட் இருந்தால் போதுமானது. அவங்களுக்கு வேறு ஏதாவது லோன் எடுத்து சிவில் ட்ராக் இருந்தாலும் ஓகே. சப்போஸ் இல்லைனா கூட ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஸ் எங்கள் சைடில் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா சர்வீஸு, சேல்ஸு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இன்னைக்கு நம்ம ரேஞ்சில் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரேட் கம்மியாக கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு சர்வீஸை பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ, அந்த விஷயத்த நாங்கள் தெளிவாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைடில் சேல்ஸ் மட்டும் இல்லை, சர்வீஸும் இருக்குது. ஏன்னா ஒரு காரை பொறுத்த வரைக்கும் வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லை, மெயின்டைன் பண்ணுறது அதை விட பெரிய விஷயம். ஏன்னா அப்போ தான் அது ஓட்ட முடியும் ரோட்டில். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், நடு ரோட்டில் அப்படியே நிற்க வேண்டியதுதான். நம்ம சைடில் டோர் சர்வீஸ்லேருந்து டோர் சர்வீஸ் டெலிவரியிலேருந்து எல்லாமே அவைலபிள் தான். உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகவே பண்ணி கொடுப்போம். உங்களோட கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்றத நம்ம ஓவராலாக வியூ பார்க்கலாம். அப்படியே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். வாங்க வியூ போகலாம். ஹாய் வர்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு கேவி கார்ஸ் அண்ட் பைக்ஸ் வந்திருக்கோம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேவி கார்ஸ் அண்ட் பைக்ஸில் நம்ம இந்த வண்டி பார்க்குறோம். இந்த வண்டி நம்மகிட்ட நிறைய வண்டிங்க இருக்குது. ஆக்சுவலாக நம்ம யூஸ்டு கார் டீலர்ஷிப் நம்மளோடது. யூஸ்டு கார் டீலர்ஷிப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸும் இருக்குது. நம்ம சைடில் பேசிக்காக நம்ம என்னென்ன இருக்குன்றத நம்ம சொல்லிவிடுவோம். நம்மகிட்ட நம்ம செகண்ட்ஸில் நீங்கள் கார் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே இடத்துல அதே காரை செகண்ட்ஸில் சர்வீஸும் நம்மகிட்ட அவைலபிள் தான். அதே மாதிரி இன்சூரன்ஸு, அந்த இன்சூரன்ஸ் கிளைமிங்கு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு. முக்கியமாக ஃபினான்ஸ் தான். எப்போவுமே காரை முக்கால்வாசி யாருமே பார்த்தீங்கன்னா கேஷாக வாங்குறது மாட்டாங்க. அது ஃபினான்ஸில் இருக்கிறதுக்கு இருக்குமான்னு கேட்பாங்க. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் உங்கள் சிபில் ஓகே, பேசிக்கான ப்ரொஃபைல் நீட்டாக இருந்தனாவே 100% ஃபினான்ஸ் என்னால் பண்ணித்தர முடியும். அது நீங்கள் எடுக்கிற வண்டியை பொறுத்தது மாறி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். மித்தபடி உங்களுக்கு இன்ஜின் வாரண்டிலேருந்து உங்களுக்கு சர்வீஸ்லேருந்து, இன்சூரன்ஸ்லேருந்து, ஃபினான்ஸ்லேருந்து எல்லாமே நாங்களே கவர் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஒரே வேலை தான், வண்டி பாருங்கள், ஓகேனா எடுத்துக்கோங்க, ஓட்டிகிட்டு போயிட்டே இருங்க. எல்லாமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் ஆகி வந்துடும். இதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி சேல்ஸில் என்னென்ன வண்டி இருக்குன்னா, ஜாஸ் இருக்குது. அதுவும் நம்மகிட்ட 2 ஹோண்டா ஜாஸ் இருக்குது, ஒரு மாருதி சுசுகி செலியோ ஒன்று இருக்குது, அப்புறம் நெக்ஸான் டாடா நெக்ஸான் 2 வண்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸ் ஒன்று இருக்குது, ரெனால்டு குவிட் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வண்டிங்க இருக்குது. நம்மளது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பேஸ்னா, சில பேர் கஸ்டமர் வண்டியை வாங்கணும் அதுக்கப்புறம் லோன் போட வருவாங்க. நம்ம சைடு என்ன அவைலபிலிட்டி இருக்குன்னா, நீங்கள் முன்கூட்டியே லோனை அப்ரூவல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வண்டி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் இந்த வண்டி வேணும்னு சொல்லி வச்சிங்கன்னா அந்த வண்டி கூட நாங்கள் உங்களுக்கு தனியாக எடுத்து கொடுப்போம். நீங்கள் அதுக்கப்புறம் கூட லோன் அந்த சாங்ஷன் பண்ண லோனை டிஸ்போஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா சில பேருக்கு ஒரு டவுட் வரும், என்னன்னா லோன் கிடைக்குமா இல்லையான்ற மாதிரி ஒரு டவுட் வரும். அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இதை பண்ணுறோம். உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா அதை நாங்கள் அப்ரூவல் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வண்டி பார்க்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் எங்ககிட்ட இருக்குது. தாராளமாக அப்ரோச் பண்ணுங்கள், அதுவும் நாங்கள் பண்ணி கொடுப்போம்.
இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்குறோம்னா ஹோண்டா ஜாஸ். இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோண்டா ஜாஸ் பார்க்க வரோம். இந்த ஹோண்டா ஜாஸ் பார்த்தீங்கன்னா 2016 மாடலு, 3rd ஓனரு. வண்டி பார்த்தீங்கன்னா 1,28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனாலும் பாருங்க வண்டி எவ்வளோ புத்தம் புதுசா நியூ லுக்கா பிராண்ட் நியூவா இருக்கு பாருங்க. ஏன்னா கஸ்டமர் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் செக்அப்பு ப்ளஸ் இன்ஜின் வாரண்டி எங்கள் சைட்லேருந்து பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ஃபினான்ஸ் வேணாலும் ஃபினான்ஸ் தாராளமாக பண்ணி தரலாம். ஒரு 2 to 2.5 லட்ச ரூபா கிட்ட ஃபினான்ஸ் பண்ணி தரலாம், பிரச்சனையே இல்லாமல். உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுறது 365 தான், பெரிய அமௌண்ட் கிடையாது. ஆனால் இதுலேயும் சம் டிஃப்ரென்சியேஷன் உண்டு. ஆனால் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் தாராளமாக தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். இன்ஜின் வாரண்டி முக்கியமாக கொடுக்குறோம். இந்த இன்ஜின் வாரண்டினா நான் சில பேர் பாருங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வாரண்டி தரேன்னு சொல்லுவாங்க. அது எப்படி கொடுப்பாங்கன்னா வேற செப்பரேட் கம்பெனி ஆர் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து இன்சூரன்ஸ் மாதிரி உங்ககிட்டே காசு வாங்குவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கி அதுக்கப்புறம் இந்த இன்ஜின் வாரண்டி சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் கிளைமு இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸில் எடுத்துகிட்டு போனால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நான் கிளைம் போடுறேன் சார், கிளைம் ரிஜெக்ட் சார், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சார் சம்திங் ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்ம கொடுக்குற இன்ஜின் வாரண்டி அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பேமெண்ட் கிடையாது. நாங்கள் கொடுக்குறது எங்களோட ஓன் சர்வீஸ் சென்டர் இன்ஜின் வாரண்டியை தான் நாங்கள் கொடுக்குறோம். இந்த இன்ஜின் வாரண்டி எதுக்குன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ஜினில் நீங்கள் என்கிட்ட டெலிவரி எடுத்துகிட்டு போகிறீங்க, அந்த செகண்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகுது, அந்த செகண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, இல்லைனா அடுத்த நாள் அடுத்த மாதம் எனிதிங் உங்களுக்கு 100% அந்த இன்ஜினை நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம். அதான் இன்ஜின் வாரண்டி. அதே மாதிரி ஃபினான்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம், சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஐயோ 3rd ஓனர் to 4th ஓனர் போதே ரீசேல் எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் மைண்ட் செட் எப்போவுமே வைக்காதீங்க. ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் கண்டிஷனாக இருந்தால் தான் அடுத்த ரீசேல், கண்டிஷனாக இருந்தால் தான் வண்டியை ஓட்ட முடியும். ஃபர்ஸ்ட் ஓனர் செகண்ட் ஓனராக இருந்தால் கூட கண்டிஷன் எல்லாம் நோ யூஸ், ஓட்டவே முடியாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கல்ல கண்டிஷனாக இருக்குது, எடுத்து தாராளமாக ஓட்டலாம். யூசேஜ் இருக்குது, எஃப்சி இருக்குது, எல்லாம் இன்சூரன்ஸ்லாம் எல்லாமே கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். எடுத்து தாராளமாக லைவ்லாம் எடுத்து போயிட்டே இருக்கலாம், ஃபினான்ஸும் பண்ணி கொடுத்துருவோம். இது 16 மாடலு, 3rd ஓனரு, 128 ஓடி இருக்குது. நல்ல வேரியண்ட்டு, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்லேருந்து எல்லா ஆப்ஷன், பேசிக்கான எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வந்துடும் வண்டியில். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே இந்த வண்டி ஓவர்வியூ பாருங்கள். நம்ம அடுத்த வண்டி அப்படியே பார்க்கலாம். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வண்டி என்ன போகிறோம், டாடா நெக்ஸான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி 2018 மாடலு, ஃபர்ஸ்ட் ஓனரு, எக்ஸ்எம் ப்ளஸ் வேரியண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பார்ஷியல் எக்ஸ்யூவி டைப்பு. உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேஞ்சில் பார்ஷியல் எக்ஸ்யூவி வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் வாங்க போனாவே 8லேருந்து 9 லட்ச ரூபா வந்துடும். அதுக்கு மேலே தான் அதோட பட்ஜெட். ஏன்னா புதுசு நம்ம செகண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்யூவி பார்ஷியலி வாங்கும்போது பார்த்தா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக போகும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 18 மாடலு, நல்ல கண்டிஷனில் இருக்குது. வேறு 67,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் மெயின்டெனன்ஸு. ஓகேங்களா? இது இல்லாமல் நம்ம சைடு இன்ஜின் வாரண்டி வரும். சரி, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, கவரேஜ் எல்லாமே வந்துடும். ஃபினான்ஸ் வேணாலும் 100% ஃபினான்ஸ் நான் ஓவரால் தமிழ்நாட்டை நாங்கள் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கேன். வண்டி வாங்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா பாருங்கள். வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. 5, 6 லட்சம் 7 லட்சம் கோட்டிங்லாம் கிடையாது. வெறும் 5,45,000 தான் கோட்டிங்க. பட் அது இல்லாமல் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக பண்ணி தருவோம். ப்ளஸ் எங்கள் சைடு இன்ஜின் வாரண்டி, அந்த அதர் சைடு இன்சூரன்ஸ் பாலிசி இன்ஜின் வாரண்டியே கிடையாது. ப்ளஸ் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும் போது நீட்டாக வந்துடும், புது வண்டி மாதிரியே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். எடுக்கிறோமா நிம்மதியாக ஓட்டிட்டு போகணும். இந்த அடுத்த செகண்டே போய் சர்வீஸ் சென்டரில் போய் தலைவலிக்கிற வேலையே கிடையாது. ஓகேங்களா? இது உங்களுக்காக பார்ஷியல் எக்ஸ்யூவி கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இது இல்லாமல் இது 18 மாடலு, இது இல்லாமல் 2020 மாடலு நெக்ஸானும் ஒன்று நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அது அடுத்து நம்ம கண்டினியூவில் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பாருங்கள், இந்த 20 மாடலு டாடா நெக்ஸானும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே உங்கள் பட்ஜெட்லேயே இருக்கும். ப்ளஸ் 100% ஃபினான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ப்ரொஃபைல் உங்களை எனக்கு தேவையானது உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, சிபில் ஸ்கோர் கரெக்டாக ஒரு சிபில் ஸ்கோர் மெயின்டைன் ஆகிருக்கு, மினிமம் இன்கம் ப்ரூஃப் இருக்குது, இல்லை இன்கம் ப்ரூஃப் இல்லைனாலும் பரவாயில்ல, ஓனோஸ் இருக்குது, இல்லை ஓனோஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, ஆல்ரெடி லோன் வாங்கி நீங்கள் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கோம்ல சார், அந்த மாதிரி இருந்தால் கூட நான் லோன் ரெடி பண்ணி கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. வாங்க, நீங்கள் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட லாங் லைஃப் போகிறீங்களா, லாங் ட்ரைவ் போகிறீங்களா, இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட்டான வண்டி பாருங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா கிடைக்காது. நீங்கள் வண்டி இப்போ ஒரு ஓவர்வியூ பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வண்டி பார்த்துருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராசி XZ ப்ளஸ் டர்போ ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி வாங்க போனாவே நிறைய பேருக்கு செகண்ட்ஸ்ல வர பெரிய டவுட் என்னன்னா, சில வண்டிகள்லாம் இன்ஜின் கியர் பாக்ஸ் எப்படி இருக்கு, வண்டி கண்டிஷன் எப்படி இருக்கும், வாங்கி நமக்கு தான் செலவு வைக்குமா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு மோஸ்ட்லி மென்டாலிட்டியில கஸ்டமர்ஸ் இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை. இஸ் பெயின் பாயிண்ட்னு சொன்னா அதான் உண்மையா சொல்ல போனா. அந்த மாதிரி இந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கிலோமீட்டர் கம்மியா நீட்டா ஜென்யூன் மெயின்டெனன்ஸோட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த டாடா அல்ட்ராஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2023 மாடலு, ஃபர்ஸ்ட் ஓனர் தான். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு. கிலோமீட்டர் வெறும் 36,000 தான் ஓடி இருக்கு. ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். ஓகேங்களா? நீங்க எடுக்கிறீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வேலை எதுவும் ஒண்ணுமே இருக்காது. நம்மளே கொடுக்கும்போது சர்வீஸ் செக்அப் கொடுத்துருவோம், இன்ஜின் வாரண்டி கொடுத்துருவோம். மாதிரி சர்வீஸ் ஃபுல் செக்அப்ல முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன எந்த சர்வீஸ் பண்ண போறதுல அடுத்து ஒரு 8,000 கிலோமீட்டர் தான் அடுத்து ஜென்ரல் சர்வீஸே பண்ண போறீங்க. ஃபினான்ஸ் வேணாலும் 100% ஃபினான்ஸ் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஃபினான்ஸ் நிறைய பேர் யோசிப்பாங்க, ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்தா ஓகே, அடுத்து நான் தானே க்ளோசிங் பண்றதுக்கு அதுக்கு இஎம்ஐ பே பண்றது டவுட்ஸ் இதுல எங்க போய் நான் கேட்கறது அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வரும். ஸோ அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஃபினான்ஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னா அந்த க்ளோசிங்லேருந்து இஎம்ஐ ஃபாலோஅப்லேருந்து எல்லாமே நாங்களே பண்ணுவோம். உங்களுக்கு எதாவது டவுட்னா எங்களே கான்டாக்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நாங்களே உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்போம். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அலோவ் பண்ணவே தேவையில்லை. நாங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான டவுட்ஸும் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினான்ஸ் அவைலபிள் உண்டு எங்கள் சைட்லேருந்து. ஓவரால் தமிழ்நாட்டில் உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு ஃபினான்சேஷன் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் இன்ஜின் வாரண்டி, சர்வீஸு, இன்சூரன்ஸு, எல்லா கவரேஜ் எடுக்கும் போது புதுசாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சர்வீஸ் கூட தேவையில்லை. சரிங்களா? டன். இப்போ வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ பாருங்க. டீடைல்ஸ் உங்களுக்கு சொன்ன ஆல்ரெடி சொன்னதான். XZ ப்ளஸ் டர்போ ஆட்டோமேட்டிக், ஃபர்ஸ்ட் ஓனர், 23 மாடலு, வெறும் 36,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் கரண்ட்ல நாங்கள் பண்ணி கொடுப்போம். சரி, வண்டி ஓவர்வியூ பாருங்க, நம்ம அடுத்த வண்டி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாஸு, நெக்ஸானு, டாடா அல்ட்ராஸ், இப்போ அது அடுத்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ரெனால்டு கிளைமர். சரிங்களா? விட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக்கில் லோ பட்ஜெட்டில் வரும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க லேடிஸ்க்கு ரொம்ப பட்ஜெட் இல்லை ஆனால் ஆட்டோமேட்டிக் தேவைப்படுது, அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டி தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வண்டி, ப்ளஸ் உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டாக வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ளஸ் இந்த கிளைமர்ன்ற நார்மலாக விட்டு பார்த்தீங்கன்னா 800 சிசி தான். உங்களுக்கு கிளைமர் 1000 சிசி வரும். 3 சிலிண்டரில் 1000 சிசி வரும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு வைப்ரேஷன்றது கம்மியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியன்ஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய ரேட்டில் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 3,45,000 ரூபாய் தான் ப்ரைஸு. இந்த மாடல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019 மாடலு, ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓனர், வெறும் 72,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சைடு இன்ஜின் வாரண்டி வந்துடும், இன்சூரன்ஸு கவர் ஆகி வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு ஃபினான்ஸ் வேணா ஒரு 2.5லேருந்து 3 lakhs வரைக்கும் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ரொஃபைல் இன்னும் கொஞ்சம் வெல்த்தியாக இருக்கிற பட்சத்துக்கு 100% கூட என்னால் கவர் பண்ணி கொடுக்க முடியும். அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எடுக்கிறீங்களா டேரெக்டாக ரன்னிங் கண்டிஷன் தான். உங்களுக்கு சர்வீஸு, இன்சூரன்ஸு, வாட்டர் வாஷு, இன்ஜின் வாரண்டி எல்லாமே கவர் ஆகி வந்துடும். நீங்கள் எடுத்து டேரெக்டாக ரன் பண்ணலாம். உங்களுக்கு ரிட்டர்ன் நிறைய பேர் யோசிப்பாங்க, வாங்கின பிறகு செகண்ட் ஓனர், தேர்ட் ஓனர், தேர்ட் டு ஃபோர்த் ஓனர் போகும்போது யார் ரிட்டர்ன் வாங்கிப்பாங்க, எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் போனால் கூட கொஞ்சம் வேல்யூவேஷன் கொஞ்சம் கம்மியாகுமே நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபீலிங் கூட வேண்டாம், அது தேவை இல்லாதது. நம்ம சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்களே எங்கிட்டே எடுத்துகிட்டு வரலாம், நாங்களே ரிட்டர்ன் எடுத்துப்போம். நீங்கள் எங்ககிட்டே அடுத்த வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு வண்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். நாங்களே ரீசேலிங்கும் பண்ணித்தரோம். இதை நான் உங்களுக்கு உரிதமாக சொல்கிறேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. வண்டி இப்போ ஓவர்வியூ பாருங்கள், நான் அப்படியே டீட்டெயில் சொல்கிறேன். வண்டி பார்த்தீங்கன்னா 19 மாடலு, செகண்ட் ஓனரு, 72,000 ஓடி இருக்குது. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு சர்வீஸ்லேருந்து இன்ஜின் வாரண்டிலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட்டு. பட்ஜெட்டு 3,45,000 ரூபாய் தான். ஃபினான்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக உண்டு. இஎம்ஐ ஃபெசிலிட்டி நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் ஒன்று ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தால் போதுமானது மினிமம் டாக்குமெண்ட்டு. அதிகபட்சம் மினிமம் குறைஞ்சபட்சம் ட்ராக் ரெக்கார்டு இருந்தாலே பண்ணி கொடுத்துருவோம். இல்லைனா ஒரு சேலரிடாக இருந்தீங்கன்னா சேலரி ஸ்லிப்ஸு, ஓன் ஹவுஸ் தேவையில்லை, இல்லை உங்களுக்கு என்னால் சேலரி கிடையாது, செல்ஃப் எம்ப்ளாய்டு தான் நினச்சிங்கன்னா அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு ஓன் ஹவுஸ் இருந்தால் போதும். மீதி எந்த இன்கம் ப்ரூஃபும் பெருசாக வேண்டாம், நாங்கள் தாராளமாக ரன் பண்ணி கொடுத்துருவோம் எங்கள் சைட்லேருந்து.
ஓவரால் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஃபெசிலிட்டி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். டெலிவரி வேணா கூட இல்லை சார் எனக்கு என்னால் வர முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருக்கிற இடத்துலேருந்து லோன் ரன் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துருவோம். அது தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? தாராளமாக நான் டெலிவரி பண்ணுறோம். அது உங்களோட கன்வீனியன்ஸுக்காக தான்.